ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வைகாசி பௌர்ணமி 2025 பண கஷ்டத்தை போக்க ஒவ்வொரு ராசிக்காரரும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். ஜோதிட நிபுணர்களின் கூற்றுப்படி வைகாசி மாதத்தின் பௌர்ணமி தினம் லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் ஆகும். லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற உதவும் இந்த சிறப்பு தினத்தில் நாம் செய்யும் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அதற்கு ஏற்ற தனித்துவமான பலனை அளிக்கும். அந்த வகையில் தனி நபரின் பண கஷ்டங்கள், நிதி பிரச்சனைகளை போக்கவும் உதவி செய்யும் என நம்பப்படுகிறது. வைகாசி பௌர்ணமி 2025 ஆனது ஜூன் 10 அன்று பிற்பகல் 12:27 மணி அளவில் தொடங்கி அடுத்த நாள் பிற்பகல் 1:53 வரை நீடிக்கிறது. ஆண்டு முழுவதும் வரும் பௌர்ணமி ஒவ்வொன்றும் அதற்கேற்ற தனித்துவமான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கும் நிலையில் எதிர்வரும் வைகாசி பௌர்ணமி ஆனது வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகார காரியங்களுக்கு ஏற்ற தினமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்கள் ராசிக்கு ஏற்றபடி பரிகாரங்களை செய்து வர தங்களின் பண கஷ்டங்கள் மற்றும் நிதி சுமைகளை போக்கலாம். மேச ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். தங்கள் பண கஷ்டங்களில் இருந்து விடுபட இந்த சிறப்பு தினத்தில் பாயாசம் தானமாக அளிக்கலாம். கோவில் சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு பாயாசத்தை தானமாக அளிப்பதன் மூலம் லட்சுமி தேவியின் அருளை பெறலாம். மேலும் தங்கள் வாழ்வில் இதுநாள் வரை எதிர்கொண்டு வந்த சிரமங்கள் மற்றும் நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். புத்தரின் அருள் பெற்ற இந்த சிறப்பு பௌர்ணமி தினத்தில் கருணை உள்ளம் கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் தயிரை தானமாக அளிக்கலாம். தயிர் இல்லாத நிலையில் சுத்தமான நெய்யை கோவிலில் யாசகம் கேட்பவர்களுக்கு தானமாக அளிக்க நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதோடு சிறப்பான பலன்களை பெறுவார்கள். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். தொழிலில் நஷ்டம் சந்திக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த சிறப்பு பௌர்ணமி தினத்தில் பாலுடன் அரிசி சேர்த்து தானமாக அளிக்கலாம். பாலுடன் அரிசி சேர்த்து பால் பொங்கல் தயார் செய்து அதனை வழிப்போக்கர்களுக்கு பிரசாதமாக அளிப்பதன் மூலம் தங்களின் பண கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். அடுத்து கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு பௌர்ணமி தினம் பணியிடத்தில் உண்டாகும் தடைகளை போக்கும் தினமாக உள்ளது. தங்கள் தொழிலின் முன்னேற்ற பாதையில் உண்டாகும் தடைகளை போக்க சர்க்கரை பொங்கல் அல்லது சர்க்கரை கலந்த பாலை தானமாக அளிக்கலாம். குறிப்பாக லட்சுமி தேவியின் பக்தர்களுக்கு தானமாக அளிக்க நல்ல பலன் காணலாம். சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். சிம்ம ராசிக்காரர்களின் கிரக தடைகள் மற்றும் தோஷங்களை போக்கும் ஒரு தினமாக இந்த வைகாசி பௌர்ணமி பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பு தினத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வெல்லத்தை பிரசாதமாக அளிக்கலாம். வெல்லத்துடன் ஊற வைத்து இடித்த அரிசி மாவையும் சேர்த்து பிரசாதம் போல் அளிக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசிக்காரர்களின் நிதி பிரச்சனைகளை போக்க இந்த வைகாசி பௌர்ணமி தினம் உதவி செய்யும். இந்த சிறப்பு தினத்தில் லட்சுமி தேவிக்கு பிடித்த பால் பாயாசத்தை லட்சுமி தேவியின் பக்தர்களுக்கு அளிக்கலாம். இதன் மூலம் வியாபார தடைகள் நீங்கி நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த சிறப்பு தினத்தில் பால், அரிசி மற்றும் நெய் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். அல்லது இவை மூன்றையும் சேர்த்து பிரசாதமாக தயார் செய்து பக்தர்களுக்கு அளிப்பதன் மூலம் லட்சுமி மற்றும் நாராயணின் ஆசியை பெறலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக தோஷங்களை போக்கும் ஒரு தினமாக இந்த வைகாசி பௌர்ணமி பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பு தினத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சிவப்பு நிறம் கொண்ட ஆடைகள் அல்லது ஏதேனும் ஒரு பொருளை தானமாக அளிப்பது அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த சிறப்பு பௌர்ணமி தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை பரப்பும் தினமாக அமைகிறது. இந்த சிறப்பு தினத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பருப்பு வகைகளை தானமாக அளித்து வர
நல்ல பலன் காண்பார்கள். மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மகர ராசிக்காரர்கள் தங்களின் நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் நிதி சார்ந்த ஆதாயங்களை காணவும் இந்த வைகாசி பௌர்ணமி உதவி செய்கிறது. இந்த சிறப்பு தினத்தில் நீராடும் நதியில் அரிசி உள்ளிட்ட தானியங்களை சிறிதளவுக்கு கொட்டி வழிபட உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடிவு பெறலாம். இந்த வைகாசி பௌர்ணமி அன்று உங்களுடைய பரிகாரங்களை செய்து வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.